சரி, அடுத்த பதியத்துக்கு போவோம். வட குரங்காடுதுறை, மயிலாடுதுறை, குரங்காடுதுறை, இது மாதிரி நீர்நிலைக்கு நீர்த்துறைக்கு பெயர். திருவாவடுதுறை கூட என்னுடைய கருத்தில் ஆவாடுதுறைன்னு இருந்திருக்கணும் அப்படிங்கிறது. அதை ஆ அடு துறை அப்படின்னு பிரித்து, ஆ என்பது பசுவை குறிக்கிறது, பசு என்பது இங்கே ஆன்மாவை குறிக்கிறது, ஆன்மாவினுடைய ஜீவத்துவத்தை போக்கிய இடம். ஆ அடு துறை கோகழி அப்படின்னு சொல்லி அர்த்தம் பண்ணுறாங்க. ஆனால் இந்த வழக்கு நம்ம இவங்க காலத்திலே வந்துட்டுது, தேவார ஆசிரியர் காலத்தில் வந்துட்டுது, திருமூலர் காலத்திலே வந்துட்டுது. ஆனால் அந்த வழியில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை இருக்குது, ஆடுதுறை இருக்குது. ஆடுதுறை குரங்காடுதுறைன்னு பேர், தென் குரங்காடுதுறை. இது வட குரங்காடுதுறை மாதிரி தென்கு குரங்காடுதுறை. அதுபோல் ஆவாடுதுறை அப்படின்னு இருந்திருக்கலாமோ. அப்போ ரொம்ப காலத்துக்கு முன்னே ஆவாடுதுறை என்பது ஆவடுதுறைன்னு குறுகி வழங்கி இருக்குது. அதுக்கு ஒரு திரு ஒன்று சேர்த்து திருவாவடுதுறை அப்படின்னு நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி பாருங்கள், குரங்காடுதுறை. கோங்கமே குரவமே கொழுமலர் புன்னையே. இந்த ஏ ஏ ஏ என்பதெல்லாம் எண்ணு பொருளுங்க, எண்ணேகாரம். எண்ணுகிற பொழுது போட்டும் எண்ணலாம், ஏ போட்டும் எண்ணலாம். இங்கே இருக்கிற ஏ எல்லாம் எண்ணு பொருளை வந்து இடைச்சொல். கோங்கமே குரவமே கொழுமலர் புன்னையே கொகுடி முல்லை வேங்கையே ஞாழலே விம்மு பாதிரிகளே விரைவி எங்கும் ஓங்குமா காவிரி வடகரை அடை குரங்காடுதுறை. காவிரி வடகரையை சேர்ந்திருக்கின்ற குரங்காடுதுறை. அடை என்பது சேர் என்று அர்த்தம் பண்ணிக்கணும். வீங்கு நீர் சடைமுடி அடிகளார் இடமென விரும்பினாரே. குரங்காடுதுறையை சடைமுடி அடிகளார் இடமென விரும்பி எழுந்தருளியிருக்கிறார் என்று அர்த்தம் பண்ணணும். அடுத்த பாட்டு. மந்தமாய் இழி மதக்களிற்று இளமறுப்பொடு பொறுப்பின் நல்ல சந்தம். சந்தம் சந்தன மரம். ஆரம் அகிலோடு சாதியின் பலங்களும் தகைய மோதி உந்துமா காவிரி. காவிரி மலையிலேருந்து இறங்கி வர்ற பொழுது மலையில் இருக்கிற பொருளெல்லாம் அடித்து கொண்டு வருகிறது, அது சொல்கிறார். உந்துமா காவிரி வடகரை அடை குரங்காடுதுறை எந்த யார் இணையடி இமையவர் தொழுதெழும் இயல்பினாரே. முத்து மாமணியோடு முளை வளர் ஆரமும், முளை என்பது குகை, முகந்து நுந்தி எத்துமா காவிரி வடகரை அடை குரங்காடுதுறை மத்தமா மலரோடு மதிபொதி சடைமுடி அடிகள் தம்மேல் சித்தமாம் அடியவர் சிவகதி பெறுவது திண்ணமன்றே. சித்தமாம் அடியவர் அவனையே சிந்தித்து கொண்டிருக்கின்ற அடியவர், அவர்களுக்கு சிவகதி பேரு திண்ணம். கரியும் மாமிளகொடு கதலியின் பலங்களும் கலந்து நுந்தி எரியும்மா காவிரி வடகரை அடை குரங்காடுதுறை மரியுலாங் கையினர். மலர் மரி என்பது மான்மரியை. மலரடி தொழுதெழும் மருவும் உள்ள குறியினார் அவர் மிக கூடுவர் நீடு வானுலகினோடு. வானுலகினோடு மிக கூடுவர். கோடிடை சொரிந்த தேன் அதனோடும் கொம்புத்தேன். கோடு என்பது கொம்பு, மரக்கொம்பு. கோடிடை சொரிந்த தேன் அதனோடும் கொண்டல் வாய் விண்ட முன்னீர் மழைநீர் காடுடை பீலியும் கடருடை பண்டமும். கடரு நிலம், முல்லை நிலம், அதில் இருக்கிற பண்டம் பொருள்கள், முல்லை நிலத்து பொருள்கள். கடருடை பண்டமும் கலந்து நுந்தி ஓடுடை காவிரி, ஓடுதலை உடைய காவிரி. ஓடுடை காவிரி வடகரை அடை குரங்காடுதுறை பீடுடை சடைமுடி அடிகளார் இடமென பேணினாரே. கோலமா மலரோடு தூபமும் சாந்தமும் கொண்டு போற்றி வாலியார் வழிபட பொருந்தினார். வாலியார் ராமாயணத்தை படிக்கிறோம் இல்லைங்க, அவருக்கு ஒரு ஆர் விகுதி போட்டு வாலியார் அப்படின்னு சிறப்பித்து சொல்றார். எதனால? சிவபூசை செய்ததுனால. ராமாயணத்தில் அவன் சுக்ரீவனுடைய மனைவியை வவ்வி கொண்டான் என்று சுக்ரீவனுக்காக ராமன் போய் மறைந்திருந்து அம்பு எய்து வாலியை கொண்டு விட்டான். ஆனால் நம்ம சைவத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாலியார் வழிபட என்று அவருக்கு ஒரு ஆர் விகுதி போட்டு சிறப்பித்து அவருடைய சிவ வழிபாட்டை புகழ்ந்துரைத்தார். வாலியார் வழிபட பொருந்தினார் திருந்து மாங்கனிகள். அதனால தான் இதுக்கு குரங்காடுதுறைன்னு பேர். உந்தி ஆளுமா ஆளுதல் ஆரவாரித்தல். ஆளுமா காவிரி வடகரை அடை குரங்காடுதுறை
நீலமா மணிமடற்ற அடிகளை நினைய வல்வினைகள் வீடு. வீடுனா விடுதல் பெறும். நீலமாமணி நிறத்து அரக்கனை 20 கரத்தொடு ஒல்க வாலினால் கட்டிய வாலியார். மேலே பாட்டில் வாலியார் வழிபட என்று அவர் சிவகோசைத்திறம் பேசப்பட்டது. இந்த பாட்டில் வாலியினுடைய ஆற்றல் பேசப்படுகிறது. சிவபெருமானுக்கு சமமான ஆற்றலுடையவன் வாலி. எப்படி சொல்கிறோம்? ராவணன் கைலை மலை எடுத்த பொழுது விரல் நுதியினாலே ஊன்றி அடர்த்தார் சிவபெருமான். இவன் அந்த ராவணனை வாலினாலே கட்டி மலைமுகடுகள்லாம் இழுத்து திரிஞ்சான். அனுமான் போனான், உன்னை யாருன்னு கேட்டான். அவன் வாலியை அறிமுகப்படுத்தினான். வாலி சௌகமானான். அவன் வாலியும் போயிட்டான், அவன் வாளும் போயிட்டுது. கம்பராமாயணத்தில் அப்படியே வாலியும் போனான், அவன் வாளும் போய் விழிந்ததென்றே. ஏன்? அந்த வாளுக்கு தான் ராவணன் பயந்துட்டு இருந்தான். அதுக்காக இன்னும் பயப்படாத, வாளும் போயிட்டுது இப்போ அப்படின்னு சொன்னான்னு சொல்லுவாங்க. வாலினால் கட்டிய வாலியார் வழிபட மண்ணு கோயில் ஏலமோடு இலை இலவங்கம் இஞ்சி மஞ்சள். இஞ்சியே மஞ்சள் ஏகாரம் எண்ணிடைச்சல் உந்தி ஆலியா வருகுணல் வடகரை அடை குரங்காடு துறையே. பொருந்திரல் பெருங்கைமா உரித்து உமையஞ்சவே ஒருங்கு நோக்கி பெருந்திறத்து அனங்கனை அனங்கமா விழித்து. அனங்கனை அனங்கமா விழித்து. அனங்கன் அப்படின்னா அங்கம் இல்லாதவன் அர்த்தம். அவன் அங்கம் இல்லாது போகும்படி விழித்து. அப்போ அனங்கன் என்பது முன்னால் பெயர் மாத்திரமாய் நின்றது. பின்னால் அனங்கனாய் விழித்துனா அங்கம் இல்லாது போகும்படியாய் விழித்து என்ற அர்த்தம். விழித்ததும் பெருமை போலும் வருந்திரல் காவிரி வடகரை அடை குரங்காடு துறை அருந்திரத்து இருவரை அல்லல் கண்டு ஓங்கிய அடிகளாரே. அருந்திரத்து இருவர் என்பது திருமாலும் பிரம்மனுமாகி இருவரை. கட்டமண் தேரரும் கடுக்கள் தின் கழுக்களும் கசி ஒன்றில்லா பிட்டர். விளக்கத்தக்கவர்கள் அர்த்தம். பிட்டர் பிரஷ்டர் அப்படின்னு அர்த்தம். பிரஷ்டம் அப்படின்னா ஜாதி பிரஷ்டம் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி. ஆமாம், விளக்கத்தக்கவர்கள் அர்த்தம். பிட்டர் தம் அறவுரை கொள்ளலும் பெருவரை பண்டம் உந்தி 8 மா காவிரி வடகரை அடை குரங்காடு துறை சிட்டனார் அடிதொழ சிவகதி பெறுவது திண்ணமாமே. தாழிளங் காவிரி வடகரை அடை குரங்காடு துறை போழிள மதிபொதி புரிதரு சடைமுடி புண்ணியனை காழியான் அருமறை ஞானசம்பந்தன கருதுபாடல் கோழையா அழைப்பினும். நல்ல தெளிவாக பாடி கோழையாக பாடி அழைச்சாலும் தான் கோழை மடராகன் மேலே திருவைகாவில் தொடர்பாடு. கோழையா அழைப்பினும் கூடுவார் நீடுவார் உலகினோடு. எனவே எனக்கு தொண்டை சரியில்லை, எனக்கு பாடுறதுக்கு வராது அப்படின்லாம் சொல்ல வேண்டாம், எப்படி இருந்தாலும் பாடலாம் அப்படின்னு. இந்த அளவோடு இன்றைய பாடம் இருக்கட்டும். நாளைக்கு திருப்பழனம் என்ற ஸ்தலம், ரொம்ப அருமையான பாடல். அதில் வாழ்த்து சொல்லி வான்மொழி வழாது செய்க மறிவளம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்க குறைவிலா உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓம்.